யாரு ரெகுலரா நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்களோ, நான்வெஜ்ங்கிறது வெறும் மீட் வகையான ஐட்டம் மட்டும் கிடையாது, பாலும் சரி, பால் வகையான பொருட்களும் சரி, எக்கும் சரி, இது எல்லாமே நான்வெஜ் தான். நம்ம ஜெனரலா சொல்லுவோம் எக் வந்து வெஜ், பால் வெஜ், சீஸ் வெஜ். ஆனா பயாலஜிக்கலி அண்ட் சயின்டிபிக்கலி எக், அதுக்கப்புறம் மத்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான்வெஜ்க்குள்ளதான் வரும். சோ யாரு ரெகுலரா நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடுறாங்களோ இவங்களுக்கு ஏஜிங், அதாவது முதுமை வந்து ரொம்ப சீக்கிரமே அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுல பாத்தீங்கன்னா பல வகையான கேட்டகரி இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடுறாரு, இவரை விட மாசத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுறாருன்னா இவருக்கு வந்து ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடுறவரை விட 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடுறவருக்கு ஏஜிங் ஸ்லோவா நடக்கும். அதே மாதிரிதான் நீங்க மத்த இதுக்கும் அதை கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். சோ நான்வெஜ் சம்பந்தமா அதான், எவ்வளவு நான்வெஜ் கம்மியா சாப்பிடுறோமோ அவ்வளோ ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கும். நான்வெஜ் சாப்பிட்டும் ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மத்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணும். செகண்ட் என்னன்னா, யாரு வந்து ரெகுலரா ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ், லெக்யூம்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்றாங்களோ இவங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரெகுலரா நான்வெஜ்ஜும் சாப்பிட்டு ஏஜிங் ஸ்லோவா ஆகணும்னா நீங்க, நான் இப்ப ரெண்டாவது சொன்ன பாத்தீங்களா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ வந்து யார் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய சாப்பிடுறாங்களோ இவங்களுக்கு ஏஜிங் ஸ்லோவா நடக்கும். இந்த மாதிரி விஷயம் சாப்பிடாம இருக்கவங்களுக்கு ஏஜிங் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணிக்கலாம்.